வெல்கம் டு உமாஸ் கிச்சன். வணக்கம். வெல்கம் டு உமாஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்காகவும் என்னுடைய ப்ரேயர் என்றைக்குமே இருக்கும். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்கலன்னா, கிச்சனில் போகலை, நான் ஒரு பார்சல் வாங்கியிருக்கேன். அதாவது இங்கே ரொம்ப மழை. இன்றைக்கி 22 நாள் ஆச்சு, மழையே விடலை. துணியெல்லாம் காய போட முடியறதில்ல, ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது. அதனால் அமேசானில் ஒரு துணிகாய போடுற அந்த ஸ்டாண்டு வாங்கியிருக்கேன். அதுதான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இப்போ இங்கே பாம்பேலெல்லாம் வீடு எல்லாருக்கும் சின்ன வீடு. எங்களுக்கு 1 BH தான், ஒரு பெட்ரூம், ஒரு ஹால், ஒரு கிச்சன். இதில் எங்கள் துணிகாய போடுறதுக்கு இந்த பால்கனியில் போடுவோம். இப்போ அந்த 20 நாள் தொடர் மழையினால் எவ்வளவு துணி காய போட்டாலும் எப்படி போட்டோமோ அப்படியே இருக்குது. அதனால தான் இந்த ஸ்டாண்டு வாங்கினோம். ஆனால் அது கோயம்புத்தூரில், தமிழ்நாட்டில், சென்னைன்னு நினைக்கிறேன். எங்கள் பையன் விசாரித்தப்போ அங்கே ஒருத்தர் கொடுக்குறேன்னாரு. அவர் 5000க்கு மேலே சொன்னார். அதனால் வாங்கலை. இது அமேசானில் வாங்கியிருக்கோம். அந்த பெரிய பார்சல் பாருங்கள், எவ்வளோ பெரிய பார்சல். இந்த பார்சலை நான் கட் பண்ணி இப்போ உங்களுக்கு இதுக்குள்ளே என்ன இருக்குங்கிறத காமிக்க போகிறேன். அந்த பார்சலை கழட்டிட்டோம். அதுக்குள்ளே இன்னொரு பார்சல் இருக்குது. அதுவும் கத்தி வச்சு தான் கட் பண்ணணும். இது தரப்போம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் அசம்பிள் பண்ணணும். இந்த ராடு மட்டும் ஸ்டீலில் இருக்குது. பாக்கி இந்த ஃபிட் பண்ணுறது எல்லாமே, இதெல்லாமே பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. எனக்கு எல்லாம் ஸ்டீல் வேணும்னு நானும் ரொம்ப தூரம் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆனால் கிடைக்கல. சரி, அப்புறம் நமக்கு இப்போ அவசரம்னு இது வாங்கியிருக்கோம். எனக்கு வீல் வைக்கிறது தான் வேணும். வீல் இல்லாமல் வச்சா நமக்கு இழுத்துட்டு போகிறக்க முடியாது. அதுக்காக இது எங்கள் பையன் வாங்கி கொடுத்துருக்காப்புல. பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா இது நான் வாங்கக்கூடாதுன்னே நினச்சேன். ஏன்னா வீட்டுக்குள்ளே துணி போடுறதுங்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்காத ஒன்று. அதனால தான் இவ்வளோ வருஷம் நான் இதை வாங்காமையே தவிர்த்துட்டு வந்தேன். ஆனால் இப்போது 20 நாளைக்கு மேலே ஆச்சு, தொடர் மழையாக இருக்குது. அதனால் இது வாங்கியே தீரணுங்கிற ஒரு நிர்பந்தம் வந்ததுனால தான் இப்போ இது வாங்கியிருக்கேன். இதை ஃபிட் பண்ணலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த கம்பெனியோட பேர் சினர்ஜி. இது பார்த்திங்களா, இது 3 அடுக்கு 3 டயர் போட்டிருக்கு. 4 அடுக்கும் இருக்குது. நாங்கள் 3 அடுக்கு மட்டும்தான் வாங்கியிருக்கோம். அதுக்கு மேலே எனக்கு கை போகாது. அதனால் 3 அடுக்கு வாங்கியிருக்கோம். இது இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல். இதை பார்த்து தான் நாங்கள் ஃபிட் பண்ணணும். நான் அமேசானோட லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இதில் வீல் இருக்குது. அதனால் நம்ம தள்ளி கொண்டு போய் எடுத்து வச்சுக்கலாம். அது மாதிரி இந்த இதில் மடக்கி வச்சுக்கலாம். சைடில் வேணுங்கும் போது இழுத்து வச்சுக்கலாம். அதனால் அது ரொம்ப பிடிச்சிச்சு. ஏன்னா இடத்த அடைக்காது. எங்களுக்கெல்லாம் இடம் சின்னது. இந்த மாதிரி வரும். அசம்பிள் பண்ணினதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். இதுதான் நாங்கள் அசம்பிள் பண்ணினது. வேண்டாதப்போ நம்ம இப்படி வச்சுக்கிட்டோம். வேணுங்கிறப்போ இது இப்படி இழுத்து இது புஷ் பண்ணிக்கணும். அதாவது இதை இப்படி இழுத்துட்டு இது புஷ் பண்ணிவிட்டால் நமக்கு இப்படி நின்றுக்கும். வேண்டான்னா இப்படி வச்சுக்கலாம். வேணுங்கும்போது இது உள்ளே அப்படியே அமுத்தி விடணும். இப்போ பாருங்கள், கீழே வீல் இருக்குது. நம்ம வேறு இடத்துக்கு மாற்றிக்கலாம். கூட்டும்போது, துடைக்கும்போது, இல்லை இந்த இடம் வேணும் நமக்கு கொஞ்சம் அப்படிங்கும்போது இதை எப்படி எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். ஃபேன் கடையிலையும் நிறுத்தி வச்சுக்கலாம். அது நம்மளுடைய சௌகரியத்தை பொறுத்து இருக்குது. இது என்னென்னா, இதுதான் ஹேங்கர் மாட்டிருக்கு, தனியாக கொடுத்துருக்காங்க. இதை அசம்பிள் பண்ணிட்டோம். இது ஈஸியாக இருக்குது. இந்த பாருங்க, இப்படி இருக்குல்ல, இதை இப்படி உள்ளே வச்சிடணும், போட்டுடலாம். வேண்டான்னா போட்டுக்கலாம். இது காலையில் துவைச்சி போட்டது, வெளியே மழையில் மறுபடியும் ஈரமாகிடுச்சு. அதனால் நான் இப்போவே எடுத்து போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இன்னும் எவ்வளோ இடம் இருக்குது பாருங்கள். நிறைய துணி போடலாம், நிறைய துணி போட்டுக்கலாம். கொஞ்சம் ஃபேன் காற்று அடியில் வச்சுட்டா போதும். 3 கம்பி இருக்குது. அது மாதிரி அந்த பக்கம் 3, சென்டரில் 2. ஹேங்கர் பாருங்கள், 6 6 12 எவ்வளோ ஒரு டசன் ஹேங்கரில் போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த ஸ்டாண்டு 6 இருக்குது. 1 2
ஒன்று 2 இது 2 அது மேலே 2 6 ஸ்டாண்ட் இருக்குது. இதோட பெருசும் இருக்குது, 8 கூட இருக்குது. நாங்கள் வாங்கலை, என் கைக்கு அளவாக இது தான் வாங்கினோம். அது நம்ம இது பண்ணிவிட்டு இது ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம ஒரு சைடில் வச்சுட்டா கூட போதும். நிறைய துணி காய போடலாம் பாருங்கள், நிறைய போடலாம். இப்போ இதெல்லாம் எனக்கு காலியாக இருக்குது, நிறைய போட்டுக்கலாம். இது நமக்கு வெயிட் கிடையாது ஒன்று. ரெண்டாவது ஈஸியாக இருக்குது ஹேண்டில் பண்ணறதுக்கு. நான் வாங்கும்போது யோசனை பண்ணி ரொம்ப வருஷமாக யோசிக்கிறேன், எனக்கு இது பிடிக்கவே இல்லை. இப்போ நிர்பந்தம், ஆனால் எனக்கு இப்போ ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஒன்று இடம் அடைக்கிறதில்ல, ரெண்டாவது நம்ம ஈஸியாக இருக்குது, வேணால் வச்சுக்கலாம், வேண்டான்னு இப்படி போட்டுக்கலாம். அப்புறம் எங்கே வேணாலும் தள்ளிக்கலாம் பாருங்கள். ட்ராலி இருக்குது, நிறைய துணி போடுறதுக்கு இருக்குது பாருங்கள். ஒரு இதில் 3 இருக்குது, அப்புறம் அந்த பக்கம் 3, அப்புறம் இது வேறு இருக்குது 2. அதனால் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இதே மாடல் வாங்கணும்னு இல்லை, நிறைய மாடல் இருக்குது. நாங்கள் எங்கள் வீட்டுக்கு அளவாக எப்படி இந்த ஒரு அடியில் ஒரு சைடில் நாங்கள் வச்சுருவோம், இடம் அடைக்காது, அதை பார்த்து தான் வாங்கினோம். பர்மனெண்ட்டாக நமக்கு பால்கனியில் வைக்கிறதா இருந்தால் அதுக்கும் இருக்குது, வீல் இல்லாமல் நல்ல வெயிட்டாக இருக்குது. அது அவங்கவுங்க வீட்டு சௌகரியத்துக்கு பொறுத்து பார்த்து வாங்குங்க. என்ன கேட்டால் இப்போ இந்த மழைக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக தோணுது. இப்போ இத்தனை நாள் நான் வாங்காமல் விட்டுட்டேன், ஏன்னா எனக்கு பயம் இது எப்படி இருக்கும் என்னன்னு தெரியலன்னு. ஆனால் இப்போ இது பார்க்கும்போது ஒரு முக்கில் நம்ம ஃபேன் கடியில் நம்ம இப்போ படுக்கும்போதோ இல்லை பேசிகிட்டு இருக்கும்போதோ இந்த சைடில் வச்சுட்டா நல்லா காஞ்சிரும். காலையில் போட்ட துணி இன்னும் அப்படியே சொதன்னு இருக்குது. இப்படி டெய்லி இருந்துச்சுன்னா நம்ம 20 நாளாக ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதனால தான் இது உடனே வாங்கினோம். இத்தனை நாள் யோசித்து பயமில்லாமல் வாங்கலாம், எந்த ப்ராப்ளம் இல்லை. இது நமக்கு ரொம்ப சின்னதாக இருக்கும்போது கன்வீனியண்ட்டாக இருக்காது, ஆனால் இது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். எனக்கு இது இப்போதைக்கு உபயோகமாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை பை, டேக் கேர்.